ஹாய் விஸ்வா. ஹாய் மேம். வந்தாச்சா? வெரி குட், சூப்பர். இன்ஸ்டால் பண்ணீங்களா? இன்ஸ்டால் பண்ணேன் மேம். ஓகே, ஷேர் பண்ணி காட்டுறீங்களா? இருக்கு மேம். அந்த சிஎக்ஸ்எஸ் ராய்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சா மொபைலில்? மேம் அது இன்ஸ்டால் பண்ணிட்டேன் மேம். ஓகே, அதுல ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் கம்ப்யூட்டர்லயே ட்ரை பண்ணேன் மேம். இது என்னப்பா? இந்த ஒன்று இன்னொன்னு வந்து பார்த்துருக்கீங்க பாருங்க மேம். ஒரு இது நிமிஷம். கம்ப்யூட்டர்ல இருந்து. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் வந்து வரேன். ம். ஹலோ தர்ஷினி. நான் லிங்க் அனுப்பியிருக்கேன், நீ இன்னும் பார்க்கவே இல்லையே. அவன் உள்ள ஜாயின் பண்ணிட்டான். ஃபோன்லேயாவது ஜாயின் பண்ணு. என்ன சென்டர்லேருந்து வந்தியா? நெக்ஸ்ட் சென்டருக்கு போயிருந்தியா? எதுக்கு? நீ ஆன்லைன் தானே கேட்டேன். ஓ, சி ப்ளஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கா? ஓ அப்படியா, சரி சரி சரி. ஃபோன்லேயாவது அட்டன் பண்ணு என்ன. பாரு. ஓகே, சொல்லுப்பா விஸ்வஜித். மேம், எனக்கு ஒரு டவுட்டு. நான் இது கரெக்டா எல்லாம் கம்பைல் பண்ணிட்டேன். ஆனா இந்த கம்பைல் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் ஜீரோல ஏதோ ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரிட்டர்ன் ஸ்க்ரீன் தெரியல. இருங்க மேம், ம் ஒரே நிமிஷம். ம் தெரியுதா மேம்? வந்துட்டு மேம், இது ஃபுல் ஸ்கிரீன் எப்படி வரும் மேம் இதுக்கு? ஆல்ட் என்டர். ஆல்ட் என்டர். இதெல்லாம் வந்து தெரியுதா மேம்? அப்படியே போக போக உங்களுக்கு வந்துடும். சூப்பர். ஓகே, ஓகே மேம். இது ரெடி பண்ணிட்டேன் மேம். இப்போ இங்க வந்து ரிட்டர்ன் ஜீரோல ஒரு ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆமா, கம்பைலர்ல இங்க காட்டுது. என்ன இன்ட் மெயின் போட்டாதான் ரிட்டர்ன் ஜீரோ போடணும். நம்ம வாய்டுனா இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். அப்போ ரிட்டர்ன் ஜீரோ போடக்கூடாது. அதை கமெண்ட் பண்ணிருங்க, டபுள் ஸ்லாஷ். ஒன்று அங்கே இன்ட் மாற்றிடணும். ரிட்டர்ன் ஜீரோ போடுறதா இருந்தால் இன்ட் இன்டீஜர் ஜீரோன்றது ஒரு மெயின் போட்டா இப்போ வந்து எரரும் காமிச்சது மேம். நான் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். வாய்டு போட்டா எரர் காமிச்சது. ஓகே ஓகே. இருங்க, நான் இப்போ கெட் கம்பேர் கேர் போட்டிருக்கீங்களா? கெட் சிஹெச் போடணும். கெட் சிஹெச்சா? ஆமா, கெட் கேர்னா நீங்க என்ட்ரு தட்டினதுக்கு அப்புறம் தான் அது ரிசீவ் ஆகும். அதுனா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். கெட் சிஹெச் செமிகோலன் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன். சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் முடிக்கும் போது செமிகோலன் போடணும் உள்ளுக்குள்ள. நான் இன்னைக்கு அதை சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அந்த செமிகோலன் போடலன்னா என்ன எரர் வருதுன்றதையும் நோட் பண்ணிக்கணும். மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் கம்பைண்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்துட்டீங்க. இதை வச்சு நீங்கள் அலைன் பண்ணணும். நேம் வந்து டேப் கொடுக்கணும். அதாவது டேப் கொடுத்து நீங்கள் அந்த கோலனுக்கு முன்னாடி பின்னாடி டேப் கொடுத்துடணும். சரி மேம். அப்படின்னா அந்த ஒன்று போல் வரும். இல்லாட்டி நீங்கள் அங்கேயே ஸ்பேஸ் விட்டும் நீங்கள் அலைன் பண்ணிடலாம் நீட்டாக. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன தர்ஷினி, உனக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? ஓகே, நல்லது. இன்னைக்கு உட்காந்து போட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகே.
ஸோ ஓகே. விஸ்வா நீங்கள் எப்படியே இருங்க, F5 ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் கீபோர்டில். F5 இருங்க மேம். எஸ் மேம். மறுபடியும் F5. ஸோ இது வந்து ஜூமுக்கு F5 அகெயின். மறுபடியும் F5 கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, அது இருக்கட்டும் பரவாயில்ல, எப்படி இருக்கட்டும். Alt 2ன்னு இருக்குது இதுக்கு ரெண்டாவது விண்டோ. Alt 1 கொடுங்க. Alt ஹோல்ட் டவுன் பண்ணிக்கோங்க, 1 கொடுங்க கீபோர்டில். இது வந்து மறுபடியும் Alt 2 கொடுங்க. Alt 3 கொடுங்க. இல்லை, எதுவுமே இல்லை. Alt 1 கொடுங்க திரும்ப. இப்போ நிறைய ப்ரோக்ராம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தா, தர்ஷினி நீங்கள் கவனிச்சுக்கோ, நிறைய ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருந்தா ஆல்ட்டை ஹோல்ட் டவுன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்னவா சேவ் பண்ணியிருக்கீங்க மேலே பாருங்களேன், vishwa.cppன்னு சேவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் .c கொடுக்கலாட்டி டிஃபால்ட்டாகவே சிபிபியாக தான் சேவ் ஆகும், ஏன்னா இது C++ கம்பைலர். அப்போ நீங்கள் Alt F கொடுங்க. Alt F ஃபைலை கிளிக் பண்ண மாதிரி அர்த்தம். Alt F. இதில் சேவர்ஸ்ன்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கா, இது இருக்கட்டும், இருந்தாலும் இன்னொரு காப்பி நான் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி அப்படின்னு சேவர்ஸ் போகிறீங்க. சேவர்ஸ் கொடுங்க, என்டர். இங்கே வந்து நீங்கள் ஆக்சுவலாக இது உங்கள் பயோடேட்டா தானே, myself.cன்னு கொடுங்க. myself ஸ்மால் லெட்டரே இருக்கட்டும், ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடாது. ஃபைல் நேம் வந்து ஸ்பேஸ் இருக்க வேண்டாம், ஸ்மால் லெட்டரில் இருக்கட்டும். அதெல்லாம் கொஞ்சம் .c ஸ்மால் லெட்டர்லேயே நீங்கள் போடலாம் எல்லாமே, ஏன்னா சில விஷயங்கள்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கெல்லாம் ஃபைல் நேம் ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர் தான் கட்டாயம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க சர்வர்லலாம். அதனால் இது வந்து நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணும்போது தான் நீட்டாக மை செல்ஃப்ன்றது நீங்கள் ஸ்பேஸ் விட்டு நல்லா பண்ணணும். இங்கே ஜஸ்ட்டு myself.c. எப்பயுமே ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நேம் இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் செல்ஃப் தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஸோ myself.cன்னு சேவ் பண்ண சொல்கிறேன். ஓகே கொடுங்க. அந்த மேலே பாருங்கள் மாறிடுச்சா, அது ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் லெட்டர் எடுத்துரும், அது பிரச்சனை இல்லை, கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இந்த ஃபைல் நேமை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ்லையும் சரி டாஸ்லையும் சரி கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ ஃபைலில் சேவர்ஸ் கொடுத்ததுனால vishwa.cppன்றது ஒரு பேக்கப், அது க்ளோஸ் ஆகிருக்கும். க்ளோஸ் ஆகிட்டு அதே ஒரு காப்பி டூப்ளிகேட் உங்களுக்கு இது வந்துடும். ஸோ ஒரு ஃபைல் இருக்குது, இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா இதில் ஒரு வாட்டி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நார்மலாக சேவ் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே இது இன்னொரு காப்பி வேணும்னா சேவர்ஸில் போய் வேறு நேம் கொடுத்துடணும். ஓகேயா? ஓகே. தர்ஷினிக்கு புரிஞ்சுதா டூப்ளிகேட் எப்படி எடுக்கணும்னு? ஓகே. ஏன்னா இது பயோடேட்டா பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி நான் வந்து ஆல்ஃபா வெப் அகாடமி, ஆல்ஃபானுடைய அட்ரெஸ்ஸு நேம்லாம் பண்ண சொல்கிறேன், இதே மாதிரி பண்ண சொல்கிறேன். திரும்ப டைப் பண்ண வேண்டாம், ஃபைலில் சேவர்ஸ் போயிட்டு ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கணும். இந்த ஃபைலை பண்ணிவிட்டு இப்போ myself.cன்னு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைலில் அகெயின் சேவர்ஸ் போயிட்டு myself2.cன்னு கொடுத்தோன்னா ரெண்டாவது பேக்கப் உண்டாயிடும். அதான் டூப்ளிகேட் எடுக்கிறது. ஓகே. ஸோ கிளாஸ் n அப்படின்றது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் பயோடேட்டாக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைன் போகுது. ஓகேயா? ஃபஸ்ட்டு லைன் ஒரு ஹைஃபன் போட்டிருக்கீங்க, பைப் லைன் போட்டிருக்கீங்க வித் வெர்டிக்கல் பார். அப்புறம் நீங்கள் லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த லைன் வந்து வெறுமனை போடாமல் ஷிஃப்ட் போட்டு போடுறதுனால கீழே வந்திருக்கு. நீங்கள் அந்த லைனை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாஷ் முன்னாடி வச்சு பேக் ஸ்பேஸ் கொடுங்க. மவுஸ் வர மவுஸ் இல்லை, நீங்கள் அப் ஏரோ கொடுங்க கீபோர்டில். ஃபஸ்ட்டு பிரிண்டப் ஃபஸ்ட்டு பிரிண்டப்பில் ஆல்ட் ரைட் ஏரோ போடுங்க, கண்ட்ரோல் ரைட் ஏரோ போடுங்க. கண்ட்ரோல் வெறும் கண்ட்ரோல் ரைட் ஏரோ, வெறும் கண்ட்ரோல் ரைட் ஏரோனா ஒரு வேர்டாக ஷிஃப்ட் ஆகிடும். இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் லெஃப்டில் இன்னும் ஒரு ரவுண்ட் வந்து போங்க, மேலே போங்க, மேலே உள்ளதில் தான் நீங்கள் இருந்த இடம் கரெக்டு, நீங்கள் கடைசியில் தான் போகணும். அதனால தான் கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுக்க சொன்னேன். கண்ட்ரோல் ரைட் ஏரோ அப்படின்னா கடைசியில் வந்துடும், ஒரு வார்த்தையாக ஸ்கிப் ஆகிறதுக்கு, வேகமாக ஸ்கிப் ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் லெஃப்ட் ஏரோ ஒரு வாட்டி கொடுங்க, ரைட் ஆகும் இல்லை லெஃப்ட். கண்ட்ரோல் ரைட் ஏரோ, கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்து இங்கே வந்துட்டீங்க. சரிங்களா? அது என்னன்னு சொல்கிறேன். கண்ட்ரோல் ரைட் ஏரோ உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் என்னன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு லெஃப்ட் ஏரோ கொடுங்க. கர்சர் இந்த இடத்துல இருக்கணும், லெஃப்ட் ஏரோ. ஒரே ஒரு கேட்கல மேம். கண்ட்ரோல் லெஃப்ட் கிடையாது, வெறும் லெஃப்ட். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருக்கீங்க. ஆமாம், அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பேக் ஸ்பேஸ் வச்சு அந்த லைனை அழிக்க சொல்கிறேன்.
அந்த லைனை எரேஸ் பண்ணுங்க. பேக் ஸ்பேஸ். ஆமா. எரேஸ் பண்ணுங்க. அந்த லைன் ஃபுல்லா எரேஸ் பண்ணிடுங்க. மெதுவா. அந்த பைப் லைன் இருக்கட்டும். இதுல வெறும் ஹைஃபன் மட்டும் போடுங்க. ஷிஃப்ட் போடாதீங்க. வெறும் ஈக்குவல் டு போட்டிங்களா? வெரி குட், சூப்பர். டபுள் லைனா வந்துடும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் அண்டர்ஸ்கோர் போடனாலும் போடலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த லைனை முடிச்சுட்டு நீங்கள் என்டர் தட்டியிருக்கீங்க. அந்த பைப் லைன் கீழே தான் வரும், புரியுதா? அப்போ லைனை முடிக்கக்கூடாது இந்த இடத்துல. இப்போ ஸ்லாஷ் அண்ட் எரேஸ் பண்ணிவிடுங்க. பைப் லைனுக்கு அப்புறம் தான் ஸ்லாஷ் அண்ட் வரணும். பைப் லைனுக்கு அப்புறமா? ஆமாம், அப்படி தானே? டைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தானே ஸ்லாஷ் அண்ட் வரணும், என்டர் கீ வரணும். இப்போ டபுள் கோட்ஸ் கொடுங்க. டபுள் கோட்ஸ் கொடுங்க. கீழே உள்ளதுக்கும் மேலே உள்ளதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன். நீங்கள் இங்கிட்டு கொடுத்துருந்தீங்க, நான் இங்கிட்டு மாற்ற சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்ட் டபிள்யூ கொடுங்க. ஆல்ட் டபிள்யூ எங்க இருந்து மேம்? ஆல்ட் டபிள்யூ கொடுங்க, வரும். விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. யூசர் ஸ்க்ரீன் யூ ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் கீபோர்டு தான் யூஸ் பண்ணணும், மவுஸ் போகவே கூடாது. ஓகே, கீபோர்ட்லேயே பழகுங்க. இதில் பாருங்க, நீங்கள் லைன் முடிச்சுட்டு அந்த என்டர் கீ வந்து அதுக்கப்புறம் இருந்ததுனால தான் அந்த பைப் லைன் மாதிரி இந்த சைடு வந்திருக்கு. கரெக்டாக இல்லை பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். என்டர் தட்டுங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்க. அது 2 என்டர் இருக்கக்கூடாது. என்ன எரர் வருது? இதை வந்து சிறுசு பண்ணிக்கணும். அந்த ரைட் சைடில் ஒரு மார்க் மாதிரி இருக்குல்ல, 2க்கு பக்கத்தில். எங்க மேம்? நீங்கள் வேல்யூ வந்துட்டீங்க, மறுபடியும் ரன் பண்ணி அந்த எரருக்கு போங்க. அதாவது ரைட்டு டாப் கார்னரில் பிடிச்சு நம்ம சிறுசாக்கலாம். நீங்கள் அது பெருசாக்கிட்டீங்க போல். அந்த டபுள் ஏரோ இருக்குல்ல 2க்கு பக்கத்தில், அப் ஏரோ டவுன் ஏரோ, மேலே 2க்கு பக்கத்தில் ரைட் டாப் கார்னரில் பாருங்க, ஹெல்ப்புக்கு கீழே. அதை கிளிக் பண்ணுங்க. இப்படி தான் இருக்கணும். கீழே எரர், மேலே ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். கீழே எதாவது கிளிக் பண்ணுங்கள். கால் நான் ஃபங்க்ஷன் அதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஒன்றுனா கிளிக் பண்ணிங்கன்னா அது எரர் எங்கெல்லாம் இருக்குன்னு காட்டும். நம்ம சேவ் பண்ணது இல்லாமல் இருக்குது. ஸோ கெட் செமிகோலன் போடணும். அது மாதிரி டபுள் கோட்ஸ் இங்கே முடிக்கணும். கெட் கேர் இருக்குது, ஆனால் கெட் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கீபோர்ட் நீங்கள் பழகணும். ஏன்னா விண்டோஸில் இருக்க மாதிரி இருக்காது, ஒரு இது தள்ளி இருக்கும். நீங்கள் எங்கே கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல தான் டைப் பண்ணவே ஆரம்பிக்கும். ஆனால் விண்டோஸில் அப்படி இருக்காது. நீங்கள் எங்கே கர்சர் வச்சுருக்கீங்களோ அது முன்னாடி விழும் கேரக்டர், அதனால கன்ஃபியூஷன் இருக்கும். செமிகோலன் முந்தின பிரிண்ட் ஆஃப் கரெக்டாக இருக்கா பாருங்க. கரெக்டாக க்ளோஸ் பண்ணல. அதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கேப் இல்லாமல் லைன் வேணும்னு அப்படி போட்டிருக்கீங்கன்னா அதே வச்சுக்கலாம். டபுள் கோட்ஸ் என் போட்டுட்டு டபுள் கோட்ஸ். தர்ஷினி அப்படியே லிசன் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணணும். அது மாதிரி விஸ்வஜித் ராவ் அப்படின்னு போட்டுட்டு ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் போடணும். இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கீங்க. பேக் ஸ்லாஷ் மாறி இருக்குது. அது மாதிரி ஸ்லாஷ் என் வேண்டாட்டி விட்டுறலாம். ஒன்று பின்னாடி கொடுக்கணும், இல்லை முன்னாடி கொடுக்கணும். 2 பக்கம் கொடுத்தோன்னா கேப் உண்டாயிரும். இப்போது ஃபஸ்ட்டு லைன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு லைன் ட்ராப் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும். 2 பேருமே லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைன் எனக்கு இந்த லைன் ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகிட்டு என்டர் தட்டிடுது. அப்போ கீழே வந்துடும். கீழே வந்தோடனே அகெயின் ஒரு என்டர் தட்டியிருக்கீங்க, அப்போ இன்னும் கீழே வந்துடும். அப்புறம் ஒரு டேப் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் டேப்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஆகும். பிறகு பயோடேட்டா கொடுத்துருக்கீங்க, அப்புறம் பயோடேட்டா வரும். அதுக்கப்புறம் என்டர் இல்லை பயோடேட்டாக்கு அப்புறம். அதுக்கு அடுத்த பிரிண்ட் ஆஃப்ல என்டர் இல்லை. அப்போ பயோடேட்டா பக்கத்தில் பைப் லைன் போட்டு லைன் வந்துடும். புரியுதா? இர்ரெகுலராக இருக்கிறது தெரியுதா? ஒன்று போல இல்லை பாருங்க. அதனால தான் உங்களுக்கு அங்கே அவுட்புட்டும் ஒன்று போல இல்லை. ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஸ்லாஷன் அந்த பயோடேட்டாக்கு முன்னாடி இருக்க ஸ்லாஷனை ரிமூவ் பண்ணிடுங்க.
அதில் பைப்லைன் போட்டுக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே டைப் பண்ணக்கூடாது. அங்கே தான் பைப்லைன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுக்கணும்ல, இன்னொரு பைப்லைன் போட்டு டேப் கொடு, ஸ்பேஸ் விட்டுறலாம். இல்லாட்டி கார்னர்ல இல்ல ஸ்பேஸ் வரும். பயோடேட்டாக்கு அப்புறம், ஏன்னா நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் விடுதுன்னு கவுண்ட் பண்ண முடியாது நம்மளால. நீங்கள் ஸ்பேஸே விடலாம், இல்லாட்டி கொஞ்சம் டேப்னா யோசிச்சு பண்ணி தான் விடணும். ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கே இல்லை, இன்னும் மைண்டு செட் ஆகலை உங்களுக்கு வந்து. கர்சர் எங்கே வச்சா லெட்ரு எங்கே விழுன்னு இன்னும் செட் ஆகணும். ஸ்பேஸ் விடுங்க கொஞ்சம். நான் சொன்னல, ஒரு 2-3 நாளைக்கு கை பிடிச்ச மாதிரியே இருக்கும் டர்போ C++ல ஒர்க் பண்ணும்போது. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. தேவதர்ஷினிக்கும் அப்படி தான் இருக்கும், பைத்தானில் ஒர்க் பண்ணிட்டு இது கஷ்டமாக தெரியும். இன்னும் ஸ்பேஸ் விடுங்க, இன்னும் கொஞ்சம் விடலாம். ஓகே. இப்போ ஒரு பைப்லைன் போட்டு /t எடுத்துடலாம். நீங்கள் போட்டிருக்கீங்களா அதை பாருங்கள், பரவாயில்ல. 2 /t போடணும்னா போட்டுக்கலாம். இல்ல மேம், ஒரு /tக்கு அந்த கார்னர்ல வர மாதிரி இருக்கு. இல்லை, ஒரு 8 ஸ்பேஸோ 6 எவ்வளவோ வரும், 6ஓ 8 ஸ்பேஸோ வரும். இன்னும் ஸ்பேஸ் விட்டா கரெக்டா இருக்குமா? ஆமா, இங்க ஸ்பேஸ் விட்டீங்கன்னா கரெக்டா அலைன்ட் ஆயிரும்ல, ஏன்னா அத்தனை கேப் தானே வருது. இப்போ பாருங்க மேம், இந்த நடுவுல வர மாதிரி கரெக்டா இருக்கா? இப்படி நீங்க அலைன் பண்ணணும். ஓகே மேம். அது நீங்க பார்த்து ஆமா ஸ்பேஸ் விட்டு ஒரு பைப் லைன் போடணும்ல எண்டிங்ல. ஆமாம். /n முன்னாடி ரன் பண்ணி பார்த்து நீங்க போடணும். ஒரு கேப் இருக்கு தேவையில்லாம. இன்னும் இங்க வரைக்கும் வரணும். ஆமா, ஓகேவா? இப்பதான் கரெக்டா இருக்கு. ஸோ மேலே உள்ள லைனை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கலாம். செலக்ட் பண்ணி எடிட்டில் காப்பி, திரும்ப அகெயின் பேஸ்ட். இதுக்கப்புறம் இல்லாட்டி நான் அன்னைக்கு டைப் பண்ணிடுறேன்னாலும் டைப் பண்ணிக்கலாம். /n. இப்போ நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அங்கே சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. Alt F சேவ். அப் ஆரோ F2 ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நல்லது. அப்போ எப்பயுமே F2 ப்ரெஸ் பண்ணிடுங்க. சேவுக்கு F2 தான் இது. சரியா தர்ஷினி, உனக்கு நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேவுக்கு F2 ஒர்க் பண்ணி பார்க்கணும். இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ பாருங்க. ஸோ பயோடேட்டா பக்காவாக ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியர் ஸ்க்ரீன் பண்ணீங்கன்னா பழைய அவுட்புட்லாம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பைப்லைன் போட்டு என்டர் தட்டியிருக்கீங்க, அதான் நேம் கீழே வந்திருக்கு. பைப்லைனுக்கு அந்த பைப்லைனுக்கும் நேமுக்கும் இடையில ஒரு என்டர் இருந்தது, போய் பாருங்க. அது தேவையில்லாம தானே, நீங்க அங்க போய் பாருங்க. எஸ், ஒய் கொடுங்க, ஒய். இல்லாட்டி எடிட் ஆகாது நம்ம போட்டதெல்லாம். ஓகே, இருக்கு பாருங்க, நேம் /n. அது தேவையில்லை. அதெல்லாமே தேவையில்லைல்ல. இன்னும் கொஞ்சம் கேப் போடலாம். ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு, ஒரு 4, இன்னும் 2 ஸ்பேஸ் போடலாம். இப்போ பாருங்க மேம், கரெக்டா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம்ல, ஒரு ஸ்பேஸாவது விடலாம். நேம் கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். இப்போ இந்த கோலனுக்கு வந்து நீங்க மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு சென்டர்ல கொண்டு வரணும். ஃபாதர் நேம் இருக்கு இல்லையா, அந்த கோலனுக்கு ஒரு ஸ்பேஸ் விடுங்க, மதர் நேமுக்கு ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அந்த கோலனுக்கு அங்கதான். தர்ஷினி, நீ நாளைக்கு பயோடேட்டா அது அந்த கோலன் இங்க வரைக்கும் வந்துடணும். ஃபாதர் நேம் கோலன் வரைக்கும் வரணும். ஏஜுக்கும் நேமுக்கும் நேரா இருக்கணும் கோலன் ஃபுல்லா. கோலன் வந்து எனக்கு நேரா வரணும்.
அது எனக்கு பிரச்சனை இல்லை. கோலன் வந்து நேராக வரணும். அங்கிட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன பிரிக்கணும்? ஓகே ஓகே, ஆமாம், லைன் போடணும். லைன் போடணும். ம். டைப் பண்ணவே வரமாட்டேங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு எரேஸ் பண்ணால் ஆமாம். அங்கிட்டு போகுது, அங்கிட்டு எரேஸ் பண்ணால் இங்கிட்டு வரும். செட் ஆகாது மைண்டு. கோலன் எல்லாம் எனக்கு நேராக இருக்கணும். அந்த ஃபாதர் நேம் மதர் நேம் கோலன் இருக்கு இல்லையா, அந்த கோலனுக்கு நேராக நேமு ஏஜ் எல்லாம் கோலன்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். கோலன் வந்து எங்கேயோ சரி. இருக்கு, அந்த ஏஜ் வந்து இங்கே வரணும் எனக்கு. ஆமாம், இன்னும் வரணும், இன்னும் வரணும், இன்னும். அதுதான் இப்போ நீட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா மேம்? இப்போ ஓகே. இப்போ ரைட் சைடில் க்ளோஸ் பண்ணுறலாம் கரெக்டாக பண்ணுங்க. தர்ஷினி தெரியுதா எப்படி பண்ணுறாங்கன்னு? ஓகே, இதெல்லாம் ஒரு ஐடியா. ஸோ இதை பிரிண்ட் ஆஃப்க்கு நீட்டாக இத்தனை பிரிண்ட் ஆஃப் போட்டு நாளைக்கு உங்கள் அவுட்புட்டை காட்டுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் ஒரு பக்காவாக ஃபார்மேட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். நிறையா இருக்குது மெத்தடு, பட் இது சிம்பிள் வே. ஒரே ஒரு பைப்லைன் அப்படியே டைப் பண்ணுங்க, வந்துடும். ஒரு ஸ்பேஸ், ஒரு பைப்லைன் அண்ட் என்டர். ஸ்பேஸ் விடலை. ஓகே, ஒரு ஸ்பேஸை குறைக்கணும் கீழே. ஓகே, இப்போ நீங்கள் ஃபைலில் சேவ் கொடுங்க. மேலே கிளியர் ஸ்க்ரீன் போடுங்க. மெயினில் பிரிண்ட் ஆஃப், ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப்க்கு முன்னாடி என்டர் தட்டிட்டு சிஎல்ஆர் எஸ்இஆர் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கு எஸ் கொடுங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து ஆமாம், சிஎல்ஆர் எஸ்இஆர் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு என்னோட மெனுவை நான் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். சிஎல்ஆர் ஸ்க்ரீன், சிஎல்ஆர் எஸ்இஆர். இது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை என்ன அடையாளம் போடணும்? ஓப்பனிங் க்ளோசிங் பேரந்தசிஸ் செமிகோலன். ஏன்னா ஃபங்க்ஷன் ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க, அதை நம்ம கால் மட்டும் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே எழுதி வச்சுருக்காங்கன்னா Conio.h எழுதி வச்சுருக்காங்க. இப்போ Alt+F கொடுத்து சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்க, கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். Alt+F எங்கே போகிறீங்கன்னு தெரியும். அதுதான். F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Alt+F கொடுக்க வேண்டாம், நேரடியாக F2 ப்ரெஸ் பண்ணிடலாம், சேவ் ஆகிடும். பட் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுனால இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஓகேவா மேம்? இப்போ சூப்பராக இருக்குல்ல? உங்கள் பயோடேட்டா இதை நீங்கள் ஒரு நோட்டில் அந்த ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க, இந்த அவுட்புட்டையும் எழுதிக்கோங்க. இப்படிமா நோட்டில் வந்து ப்ரோக்ராம் அவுட்புட் எழுதிட்டு வரணும். தர்ஷினி நீ தான் நம்ம சாட்டர்டே சண்டே மீட் பண்ணும்போது ஒன்று செக் பண்ணுவோம், சரியா? ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் தேவையான இடத்துல. உங்களோட டீட்டெயில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் டீச் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே மேம். என்டர். என்ன விஜயஜித், உங்கள் 2 பேருக்கும் தான் சொல்கிறேன். எல்லாமே உங்கள் 2 பேருக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆஃப் தெரியும், ஒரு ஆர்டினரி சி ப்ரோக்ராம் எழுத தெரியும், கிளியர் ஸ்க்ரீன், கெட் சிஹெச், இது மாதிரி இதெல்லாம் லைப்ரரி ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. பிரிண்ட் ஆஃப் இதெல்லாம் இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்லாம் ஆல்ரெடி ஹெடர் ஃபைலில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆயிடலாம். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேவதர்ஷினி, நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கனெக்ட் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம் எல்லாருமே. இப்படி பார்த்துக்கலாம் நம்ம வந்து 5 மினிட்ஸில். இல்லாட்டி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டிங்கன்னா தேவையில்லை, ஷேர் பண்ண தேவையில்லை. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலை, ஏதாவது டவுட் இருக்குன்னா யாருனாலும் ஷேர் பண்ணி காட்டுங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்குற டவுட்டுன்னு ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எரர்ஸ் வர தான் நீங்கள் நல்ல ப்ரோக்ராமராக ஆக முடியும் ஆக்சுவலி. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸ்க்ரீன் 2 பேருக்கும் தெரியுதா? ஆமாம், தெரியுது மேம். ஓகே ஓகே. ஸோ மியூட் பண்ணிக்கோங்க, எப்போல்லாம் தேவையோ அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆகுன்னு சொன்ன அவசியம் இல்லை. அதனால் 2 பேருமே எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பேசுங்க.
எப்போ நாள் டிஸ்டர்ப் பண்ணி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து அடுத்த ஒர்க்கு நீங்கள் வந்து பயோடேட்டா பண்ணிட்டீங்க. ஸோ விஸ்வா வந்து ஃபினிஷ் பண்ணதுனால நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனில் பிளாக் கலர் ஸ்க்ரீனில், சரிங்களா, ஆல்ரெடி பிளாக் கலர் ஸ்க்ரீன் தான் இருக்குங்க. இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனில் எனக்கு எப்படி ஷோ ஆகணும் அப்படின்னா, இப்போ விஸ்வஜித் அப்படின்ற பேர் வந்து, எக்ஸாம்பிள் விஸ்வஜித்தோட பேர் வந்து எனக்கு வந்து விஸ்வஜித். ஸோ சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வேணும். விஸ்வஜித்னா இப்போ சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் பேர் மட்டும் இப்படி வரணும். ஸோ நாளைக்கு டாஸ்க்கு இதுதான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பண்ணதுனால இது ஈஸியாக தான் இருக்கும். நான் ரன் பண்ண உடனே உங்கள் ஸ்க்ரீனுடைய சென்டரில் இருக்கணும் இந்த அவுட்புட். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடுவோம், அப்படியே உட்காந்துருக்க வேண்டாம். என்ன போடலாம் அப்படின்னா வந்து டேட்டா டைப் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டைப். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா டைப்னா என்ன, டேட்டானா என்ன, நம்ம ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாமே டேட்டா தான். அது வந்து நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பாயிண்ட் வேல்யூ ரியல் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கலாம். இப்போ என்னோடய கம்பெனி பேர் வாங்குகிறேன், என்னோடய நேம் வாங்குகிறேன் அப்படின்னா என்னுடைய டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க, அதாவது கேரக்டர் அரே இங்கே வந்து சொல்லுவோம். அது மாதிரி ஒரு எழுத்து லெட்டர் எஸ்ஸா நோவான்னு கொஸ்டின் கேட்குறோம். நம்ம வந்து அவங்க எஸ் கொடுக்குறாங்க, கேபிட்டல் லெட்டரோ ஸ்மால் லெட்டரோ கொடுக்குறாங்க, நோனா ஸ்மால் லெட்டரோ கேபிட்டல் லெட்டரோ கொடுக்குறாங்க. அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வாங்குறீங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு சில டேட்டா டைப்பு கீழே வருது. அப்போ டேட்டா டைப் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப் எவ்வளோ மெமரி அது ஆக்குபை பண்ணுது, அதனுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம். அப்புறம் அதனுடைய ரேஞ்சு. ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு கூட சொல்லலாம். இப்போது இது வந்து ஒரு காலம்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஸோ டேட்டா டைப்பு, ஸோ ரேஞ்சு, என்னென்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் மெமரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டேட்டா டைப் என்னென்னா, எனக்கு வந்து சில நம்பர்ஸ், ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நான் ஸ்டோர் பண்ணுவேன். 45, 25, அப்புறம் 5656 இந்த மாதிரி சம் நம்பர்ஸ் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன். மைனஸ் 348 இந்த மாதிரி ஏதோ சம்திங் நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இது அண்டர் எந்த கேட்டகரியில் வரும்னா இன்ட் அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப் நம்மளுடைய சி ப்ரோக்ராமிங்கில். டேனிஸ் ரிச் இருந்த காலத்தில் அப்போ தானே டெவலப் பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் கம்பெனியே வரல, அப்போ சி டெவலப் பண்ணாங்க. அப்போ வந்து 32 பிட் சிஸ்டம் தான் இருந்தது. ஆக்சுவலாக சிஸ்டமில் வந்து மெமரி ஆப்ரேட் பண்ணுறது ஒரு செகண்டில் 32 பிட்டு தான் அதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸரை பொறுத்து மாறுபடும். அது மாதிரி 64 பிட் சிஸ்டம்லாம் அப்போ கிடையாது. இப்போது 64 பிட் சிஸ்டமில் பிட்டாக ஹேண்டில் பண்ணுறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அது வேறு. பட் நார்மலாக 2 பைட்ஸ் டேட்டாவை இதால் ரீட் பண்ண முடியாது. அதனால் சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டீஜர் வந்து 32 பிட் சிஸ்டம் இருந்தால் அப்போ உள்ள கம்பைலர் 32 பிட் சிஸ்டம் கம்பைலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பைட்னுடைய அட்ரஸ் சைஸ் வந்து 2 தான் இருக்கும். இதே இது 64 பிட் சிஸ்டம் கம்பைலராக இருந்ததுன்னா இன்ட்டுக்கு 4 பைட்ஸ் மெமரி அலாட் ஆகும். இது வந்து பிட்ஸ் இல்லை பைட்ஸ், விச் மீன்ஸ் 16 பிட்ஸ். ஒரு பைட்டு 8 பிட். அது தெரியுமா? மெமரி யூனிட்ஸ் தெரியுமா ரெண்டு பேருக்கும்? மெமரி யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்களே, 8 பிட் சேர்ந்தது 1 பைட். தர்ஷினிக்கு தெரியுமா? தெரியாட்டி நம்ம கம்ப்யூட்டர் இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைட்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட்டு. அதாவது 01 காம்பினேஷனில் 8 டிஜிட் நான் எழுதுகிறேன், என்ன வேணாலும் இருக்கலாம், 8 டிஜிட்ஸ் நான் எழுதுகிறேன் அப்படின்னா இது வந்து மொத்தம் 8, 4 + 4 8 பைட்.
இது வந்து 1 பைட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி 2 பைட் நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க இன்டீஜரில். 32 பிட் சிஸ்டம் இருந்தால் அந்த பர்டிகுலர் 2 பைட்ஸ்னால் எத்தனை பிட் இருக்குன்னா 16 பிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ணேன்னா ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ணல போல். ஸோ 12 13 14 அகெயின் 15 இந்த மாதிரி வெறும் 2 பிட்டுக்கே இத்தனை பிட்டு மெமரி அங்கே அலாட் ஆகிடும் 0 to 15 வரைக்கும். இதில் நான் என்ன சொன்னேன், நீங்கள் பாசிட்டிவ் நம்பரும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் நம்பரும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சொன்னோமா. அப்போ பாசிட்டிவ் நம்பர்னால் இதில் சைன் பிட் இதில் 1ஆவது 0வாவது வரும். இப்போ நெகட்டிவ் நம்பராக இருந்தால் எனக்கு வந்து 1 வரும், நெகட்டிவ் நம்பருக்கு 1. இதே இது பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா இந்த இடத்துல சைன் பிட்டில் என்ன ஸ்டோர் ஆகும்னா 0 தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ 65 அப்படின்ற நம்பரை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டீஜரில் இந்த 2 பைட் டேட்டாவில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஃபர்தராக இது 65 கன்வெர்ட் பண்ணும். டெசிமல் நமக்கு தெரிஞ்சது டெசிமல் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் 0வும் 1 தான், மிஷின் கோடுன்னு சொல்லுவோம். இதனுடைய பேஸ் வந்து 2. ஸோ 2ஆல் நான் ஹெச்சிஎஃப் மாதிரி பண்ணணும். அப்போ 3 2s are 6, 2 2s are 4, ரிமைண்டரை இங்கே தள்ளி போட்டுறணும். அது 1ஆவது 0வாக தான் வரும், வேறு எதுவும் வராது. அகெயின் 2ஆல் பண்ணும்போது 16, இங்கே ரிமைண்டர் எதுவுமே இல்லை, ஸோ 0. அகெயின் 2ஆல் பண்ணுறோம், 8 2s are 6, ஸோ இங்கே வந்து 0. அகெயின் 4 2s are 8, 2 2s are 4. அகெயின் 2ஆல் பண்ணுறோம், 1 2 is 2. இப்போது இதில் கீழேருந்து மேலே கூட எழுதணும். ஸோ 1 0 0 0 0 0 1, அப்போது 5 zeros இருக்குது. அப்போ இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ன்றதுனால இந்த இடத்துல எனக்கு 0 தான் வரும். ஏன்னா 65ன்றது பாசிட்டிவ் நம்பர், அப்போ இந்த 0 தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் ஆஃப் கீ வேல்யூ 65க்கு இங்கேட்டிருந்து ஸ்டோர் ஆகும். 1 5 zeros 1 2 3 4 5 அகெயின் 1 இப்படி ஸ்டோர் ஆகிட்டு தென் எல்லாமே ஃபில் வித் 0 ஆயிடும். ரிமைனிங் எல்லாம் 0வால் ஃபில் பண்ணு. அப்போது வெறும் நீங்கள் -65 இல்லை +65 ஸ்டோர் பண்ணிங்கன்னா சும்மா நீங்கள் ஸ்டோர் ஆகாது, அது ஃபர்தராக மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணி உங்கள் சிபியூ பண்ணிக்கிடும். இந்த வேலையெல்லாம் கன்வெர்ட் பண்ணி 16 பிட்டில் இப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை தான் நீங்கள் ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறீங்க. இதுக்கு மெமரி அலாட் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப்பினுடைய இது வேலை. அப்போ டேட்டா டைப்புன்றது என்னென்னா வேரியபிள் டிக்ளரேஷன் ஆர் மெமரி அலோகேஷன் சொல்லலாம். வேரியபிள் டிக்ளரேஷன் என்னென்னா உங்களுக்கு தேவையான மெமரியை நீங்கள் அலாட் பண்ணிக்கிறது, வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் என்ன அலாட் ஆகும், உங்கள் ப்ரோக்ராமுக்கு தேவையான மெமரி அலோகேஷன் நடக்கும். எங்கே ரேமில் நடக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடவே கூடாது. வேரியபிள் டிக்ளரேஷன்னா மெமரி அலோகேஷன் அர்த்தம். எந்த மெமரி, ரேம் மெமரி. ரேம் மெமரினா என்ன மெமரி, டெம்பரவரி மெமரி. டெம்பரவரியாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மெமரி தான் வந்து ரேமு. அப்போது பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேறு இருக்குது, சரிங்களா. அது அந்நேரம் வரும்போது பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் பண்ணணும் பெர்மனெண்ட்டாக, அது எப்படின்றது அப்புறம் பார்க்கலாம். ஸோ டெம்பரவரியாக பவர் கட் ஆச்சுன்னா டேட்டா போயிடும், அதனால தான் டெம்பரவரியாக பவர் ஆஃப் ஆச்சுன்னா டேட்டா போயிடும். அப்போ டெம்பரவரி மெமரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது. அப்போது ரேமில் மெமரி அலாட் ஆகுது. வேரியபிள் டிக்ளரேஷன்னா இதை மட்டும் சொன்னால் போதும். சரி, இதுக்குன்னு சின்டாக்ஸ் இருக்கும்ல, இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல சியில், அதே மாதிரி இதுக்கும் இப்படி தான் எழுதணும்னு இருக்குது. என்ன அப்படின்னா உங்கள் டேட்டா டைப்பை போடுங்க, போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்பேஸ் தேவையோ அத்தனை நேம் வேணும். இப்போ வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 3 பிள்ளைங்களுக்கு வேறு வேறு பேர் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கு வந்து 3 நம்பர் ஸ்டோர் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் N1
N2 N3 அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும். இப்போ என் பேர் யார்ட்டையாவது நான் சங்கர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பொருத்தமாகவே இருக்காது. சங்கரேஸ்வரி அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ராஜான்னு சொன்னால் என்ன கேர்ளுக்கு போய் ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க, ராணினாவது வச்சுருக்கலாம். ஒரு ஜென்ஸுக்கு போய் ராணின்னு பேர் வச்சா சில பேர் 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஜென்ஸுக்கு பாய்ஸுக்கும் தனியாகவே அந்த காலத்துலேருந்து அப்படியே டிசைட் ஆயிடுச்சு. நமக்கே தெரியும், ஒரு பேரை சொன்னாலே அது பாய் நேமா கேர்ள் நேமானே நமக்கு உணர்வு காட்டி கொடுத்துரும். ஓகே, ராணினா கேர்ளு, ராஜானா பாய், அப்புறம் சுந்தர்னா அது பாய், சுந்தரினா உங்களுக்கு வந்து கேர்ளு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் வச்சு அதோடைய பேட்டர்ன் வச்சு நம்ம பிரெயினே முடிவு பண்ணிடும். எந்த ஒரு நேமை சொன்னாலும் மேக்ஸிமம் உங்களால் என்ன சொல்ல முடியும்? ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நேமிங் ரூல்ஸ் வந்து இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது. எப்படி பொம்பளை பேர் ஆம்பளைக்கு வைக்கக்கூடாதோ, உங்களுடைய அந்த வேரியபிள் நேம் N1 இருக்குது, N2 இருக்குது, N3 இருக்குது. சரியா? 3 வேரியபிள் இருக்குது. இது உங்கள் இஷ்டத்துக்குலாம் வைக்கக்கூடாது. ஸ்டார்டிங் நேம் அல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும், நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அல்லது அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். புரியுதா? எக்ஸாம்பிள் _N1 இது ஓகே, அல்லது அல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், இது ஓகே, வேலிடு. இதே இது 1N 2N அப்படி கொடுத்தா நியூமெரிக்கில் ஸ்டார்ட் ஆகும், அது வந்து தப்பாயிடும். ஸோ ஒன்று அல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டா என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணணும். அவருக்கா சரி. இதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ டோட்டல் மார்க்குன்னு நான் கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு நான் வந்து மார்க் 1 மார்க் 2 ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி எழுதியிருக்கேன்னா இந்த தப்பு. டோட்டல் மார்க் நான் இன்ட்டு டோட்டல் மார்க் கொடுத்தா எனக்கு க்ரியேட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸு, இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வேரியபிள் நேமில். அப்போது டோட்டல் மார்க் எனக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி வேணும்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருந்தீங்களா உங்கள் பயோடேட்டாவில் அண்டர்ஸ்கோர் ஷிஃப்ட் போட்டு ஹைஃபனை போடணும். இது பேர் அண்டர்ஸ்கோர். இது வந்து மைனஸ், அதாவது A - B அது வேறு, A _ B அது வேறு. மைனஸ் அலோடு கிடையாது. ஆனால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் அலோடு. அப்போது உங்கள் வேரியபிள் நேம் எப்படி இருக்கணும்? அது கண்டிப்பாக அல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும். உங்களுக்கு ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் தேவைன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்பேஸே இருக்கக்கூடாது. கேஸ் சென்சிட்டிவ், ஸ்மால் லெட்ரு கேபிட்டல் லெட்டரை கண்டிப்பாக பார்க்கும் அது. ஸோ கேஸ் சென்சிட்டிவ் இதெல்லாமே ப்ரெசன்டேஷனில் இருக்குது. நம்ம சொன்னாலும் உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது ரீகால் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் பண்ணிக்கலாம். சிம்பிள் பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் சின்டாக்ஸில் வந்து டேட்டா டைப் வேரியபிள் லிஸ்ட்டுன்னு வரும். ஸோ டேட்டா டைப் வந்து என்னென்னா இன்ட்டு இருக்குது, சொல்லாமல் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இன்ட்டு வந்து சொல்லாமல் அன்சைன்டு இன்ட்டாக இருக்கும். சாரி, சைன்டு இன்ட்டாக இருக்கும். சைன்டு இன்ட்டுனா நீங்கள் பாசிட்டிவ் நம்பரும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் நம்பரும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும், அன்சைன்டு இன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் மிச்சமாகி கிடைக்கும். அப்போது 2 பைட்ஸ்லேயே எவ்வளோ ரேஞ்சு ஸ்டோர் பண்ணலாம்னா கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இன்டீஜர்னு வந்துட்டாலே %d யூஸ் பண்ணணும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு. ரேஞ்ச் வந்து மைனஸில் 32,767 to ப்ளஸில் வந்து +லையும் 32,767 இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸில். மேம் அப்போனா நான் 40,000 + 100 ரன் பண்ண முடியாதுன்னா முடியாது. நீங்கள் கிளாக் வந்து இப்போ 2 o'clock ஆகுது, சரியா? இப்போ 12 o'clockன்னு வைங்களேன். கரெக்டாக 12 o'clock ஆகுது. விஸ்வா வந்து ஒரு 3 times பெரிய முள்ளை சுற்றினார்னா சின்ன முள் எங்கே வந்து நிற்கும்? தர்சி சொல்லு. எங்கே வந்து நிற்கும்? 2 o'clock, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். 2 o'clock வந்து இருக்குது, இல்லை 12 o'clock இருக்குது. 12 o'clockலேருந்து எனக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 3 times சுற்றுனா, பெரிய முள்ளை சுற்றுனா சின்ன முள் எங்கே வந்து நிற்கும்?
வால் கிளாக் சுத்துறது பார்த்ததே இல்லையா? லைன்ல இருக்கீங்களா? ஓகே எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். நீங்க சொல்லுங்க விஸ்வஜித், ட்ரை பண்ணுங்க. ஒரு 12 மேம் o'clock நீங்க வாட்ச்ல. கொஸ்டின் மட்டும் ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களா மேம்? ஓகே ஓகே. இங்க பாருங்க, 12 o'clock இருக்கு சரியா? ஓகே மேம். இங்க 12 இருக்கா, இங்க 3 ம். இருக்குது, இங்க 6 இருக்கு, இங்க 9 இருக்கு. இப்போ பெரிய முள்ளு ஒரு 360 டிகிரி 3 டைம்ஸா மேம்? ஆமா, நான் பெரிய முள்ள 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணா சின்ன முள்ளு எங்க நிக்கும்? 12ல இருந்து 3 கண்டிப்பா சின்ன முள் வந்து 2 3ல மேம். இருக்கும். ஏன்னா 1 o'clock 2 o'clock 3 o'clock 3 o'clockல ஆமா வந்து மேம். நிக்கும், அப்படிதானே? ஆமா மேம். அப்போ ஒரு ஆமா வாட்டி மேம். சுத்தினா தான் 1 o'clockல நிக்கும், ஆமா மேம். அப்படிதானே தர்ஷினி? 2 டைம்ஸ் சுத்தினா எஸ் 2 மேம். o'clock, 3 டைம்ஸ் சுத்தினா 3 o'clock, 4 டைம்ஸ் சுத்தினா 4 o'clock. டைம் ஆச்சா? இல்ல இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டாபிக் எடுக்கும்போது டைம் ஆகும். ஒரு நாளைக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம் சரியா? இதுனா 6 o'clock, இது 7 o'clock. 7 டைம்ஸ் சுத்தினா நான் 13 டைம்ஸ் சுத்தினா எனக்கு எங்க வரும்? 13லயா வந்து நிக்கும்? இல்ல மேம், 1ல வந்து நிக்கும் மேம். ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அந்த ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் என்னதான் பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணாலும் அது அந்த ரேஞ்சிலே தான் வந்து நிற்கும். அப்போது இது எப்படின்னா கிளாக் மாதிரி தான் இங்கேயும் வரும். ஸோ இப்படி கிளாக் மாதிரியே தான் வரும். எப்படி வரும்னா நம்பரு 0, நிறைய பேர் தெரியாது இது ஏன்னு. பெரிய பெரிய நம்பராக ஸ்டோர் பண்ணிட்டு என்ன சிஸ்டம் தப்பாக ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் தப்பு. ஸோ -1 -2 -3 -4 இப்படி வரும்போது இங்கே 2 பைட்ஸுக்கு 32,767ஓட ஸ்டாப் ஆகிடும். இங்கே வரும்போது -32,768ஓட ஸ்டாப் ஆகிடும். அப்போ நீங்கள் இதை தாண்டி கொடுக்கும்போது, அந்த நம்பரை தாண்டி கொடுக்கும்போது என்ன வேல்யூ நெகட்டிவில் வருதோ அந்த வேல்யூ தான் அது ஸ்டோர் பண்ணிடும். 40,000னா 40,000 எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை போய் அது ஸ்டோர் பண்ணிக்கிடும். ஸோ அந்த ரேஞ்சை தாண்டி நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. அதான் இது புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அந்த ரேஞ்சை தாண்டி கொடுக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா, ஓகே இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண போகிறீங்க. குவான்டிட்டினா என்ன கொடுத்தா போதும்? ஒரு 10 கோல்கேட் வாங்குறாங்களா? பெரிய கடையில் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு 10, கல்யாண வீட்டுக்கு ஒரு 10 கிலோ வாங்குறாங்க. குவான்டிட்டி சின்ன சின்ன நம்பர்ஸில் தான் வரும். 100 kg வாங்குறாங்களா? பெரிய ஆர்டர். அல்ல 1000 kgயே வாங்கட்டுமே, கடையவே காலி பண்ணி வாங்குறான் அப்படின்னாலும் குவான்டிட்டி இன்டீஜர் நம்பருக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. அப்போ குவான்டிட்டி இந்த மாதிரி பிளேசஸில் ஏஜ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கண்டிப்பாக வரப்போகுது. அப்போ ஏஜுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இன்ட்டு போதும். இல்லை மேம் எனக்கு வந்து அமௌண்ட்டு சேலு 1 lakh 2 lakhலாம் வரும் அப்படின்னா அடுத்த டேட்டா டைப் போவாங்க. அடுத்து என்ன டேட்டா டைப்னா லாங் வந்து எக்ஸ்ட்ரா 2 பைட்ஸ்னு வச்சுக்கோங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா 2 பைட்ஸு? எதோடனாலும் லாங்கை மிக்ஸ் பண்ணலாம். லாங் இன்ட்டுனா இன்ட்டு ஏற்கனவே 2 பைட்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா +2. அப்போது எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரா 16 பிட்டு கிடைக்குது. அப்போது 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தான் இது பண்ண முடியும், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கிடைச்ச மாதிரி. அப்போ கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ல நீங்கள் தண்ணி. அதே மாதிரி தான் இங்கே வந்து 2 பைட்ஸ் பதிலாக இப்போ இன்டீஜருக்கு தான் டிஃபால்ட்டாக இருக்கும், அதனால் 4 பைட்ஸ். 2 + 2 4 பைட்ஸ், எக்ஸ்ட்ரா 2 பைட்ஸ். ஆக்சுவலாக இங்கே %LD வரும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில். இதே மாதிரி பாயிண்டில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது ஒரு ரேஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மட்டும் நான் ரேஞ்சு கொடுத்தேன். மற்றதுக்கு இது மாதிரி ரேஞ்ச் இருக்கும், பெரிய நம்பராக இருக்கும், நான் அதனால் எழுதலை. நம்ம ப்ரெசன்டேஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது வந்து ஃப்ளோட்டில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட் வந்து 4 பைட்ஸ் தான். 4 பைட்ஸு பாயிண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு %F. அது மாதிரி டபுள் சொல்லுவாங்க. டபுள் வந்து அதுவும் பாயிண்டில் தான், ஆனால் அது டபுள் ப்ரிசிஷன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அக்யூரசி ஜாஸ்தி உண்டு. அப்போ இது வந்து 8 பைட்ஸு %LF. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அது வந்து கேரக்டர். லெட்டர் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா சாரு, ஒரே ஒரு பைட்டு தான், ஒரே ஒரு பைட்டு என்னவா இருக்கும்? % கெஸ் பண்ணுங்க. இன்ட்டுக்கு %D, லாங்குக்கு %LD, ஃப்ளோட்டுக்கு %F,
டபுளுக்கு பர்சன்டேஜ் எல்எஃப். அப்போ கேரக்டருக்கு என்ன இருக்கும்? பர்சன்டேஜ் சி. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம இப்போ இன்டீஜர் யூஸ் பண்ணி நான் மெமரி அலாட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மெமரி அலோகேஷன் பண்ணிவிட்டு, மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும்? டேட்டா டைப்பு, என்ன டைப் ஆஃப் டேட்டா உங்களுக்கு வேணுமோ அதை போட்டு வேரியபிள் நேம் வைக்கணும். வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. நம்ம எப்படி பேர் வைக்கிறோம்? ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டு அவளுக்கு குமரின்னா பேர் வைப்பாங்க, குமார்னு தான் வைப்பாங்க. அப்புறம் நேமிங் ரூல்ஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லையும் வேரியபிளுக்கு நேமிங் ரூல்ஸ் இருக்குது. என்னவா இருக்கணும்? ஸ்டார்டிங் லெட்டர் அல்ஃபபெட் இல்லை அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரான்னு பார்த்துக்கணும். கீவேர்ட்ஸ் எல்லாம் டிஃபால்ட் கீவேர்ட்ஸு. இப்போ உங்களுக்கு என்ன கீவேர்ட்லாம் தெரியும்? வாய்டு தெரியும், இன்ட் தெரியும், அதுக்கப்புறம் வேறு என்ன, ரிட்டன் தெரியும். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேமை யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்டுனே யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்டு ஒன்றுனாவது யூஸ் பண்ணிடலாம், தப்பு இல்லை. ரிட்டன் 1 யூஸ் பண்ணிக்கலாம், வாய்டு 1ன்னு யூஸ் பண்ணிக்கலாம், பேர் மாறிடும். ஆனால் நீங்கள் நேரடியாக கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது வைக்கிறதுக்கு, நேம் வைக்கிறதுக்கு. அது போக போக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். சரியா? விஸ்வஜித்டையும் சரி தர்ஷினிட்டையும் நான் கேள்வி கேட்குறேன். யார் முதல்ல ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ரெடியா? 2 பேருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க. எப்போனாலும் கேள்வி கேட்பேன், அதனால் ரெடியாக இருங்க. எங்கேயாவது போகணுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சரியா? இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டினுக்கு பண்ண போகிறேன். தர்ஷினி இருக்கிறியா லைனில்? எஸ் மேம். ஓகே, எனி டைம் இருக்கணும். ஓகே, நான் ஒரு 2 நம்பர் சொல்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு இப்போ ரெடி பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகே, 28 + 12 என்ன ஆன்சர்? 28 + 12 40 மேம். ஓகே, 40. என்ன தர்ஷினி ஆளை காணும்? கரெக்டாவது சொல்லுங்க. கரெக்டா இது தப்பா? கால்குலேட்டர் எடுக்க போயிட்டாளா? ஏன் தர்ஷினி பெருனை இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் மேம். அதான் சொல்லு, ஆன்சர் பண்ணு. ஓகே, ஸோ வந்து 40. அப்போது இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் இப்போ விஸ்வா தான் இப்போ பிக்சருக்குள்ளே வராங்க. விஸ்வா என்ன ஆச்சு? விஸ்வா வந்து வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக? இன்புட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்ன இன்புட் மேம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த இன்புட்டை நான் வாய் வழியாக சொல்கிறேன், விஸ்வா காது வழியாக கேட்குறாங்க. 28ன்னு கேட்ட உடனே பிரெயினில் ஒரு இடத்துல இது என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் நான் 12 சொன்ன உடனே 12ஐயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரெயினில் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க பிரெயினுக்கு தெரியும் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் நான் அடிஷன் சொல்லிட்டேன், சப்ராக்ஷன் சொல்லலை. அடிஷன் நான் சின்ன வயசுலேருந்தே அவங்க சில லாஜிக்கல் டெக்னிக் கற்றுருப்பாங்க. டேக் இத்தனை ஃபிங்கர் ஆஃப்டர் 8 1 2 அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய அடிஷன் பண்ணி அவங்களே புது லாஜிக்கை கற்றுருப்பாங்க. என்ன லாஜிக்? 20 இங்கே 10 ரெண்டையும் மட்டும் எடுத்து நம்ம 30 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 2. 8 2 ஆடே பண்ணியிருக்க மாட்டோம். 8 2 10 தான். ஸோ 30 + 10 40 அப்படின்னு டக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு லாஜிக்கல் இதை யூஸ் பண்ணி அவங்க படித்தது. இப்போ 40ன்றது எங்கே முதல்ல தெரியும்? விஸ்வானுடைய பிரெயினுக்கு தான் தெரியும். அங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கு 40ன்றது. அவங்க வாயை திறந்து சொல்லணும். இப்போ தர்ஷினி சொல்லவே இல்லை, பிரெயினுக்குள்ளே வேணால் ஆட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். எப்போ விஸ்வா வாயை திறந்து சொல்கிறாங்களோ அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அப்போது விஸ்வா வாயை திறந்து சொல்கிறது பிரிண்ட் ஆஃப் வழியாக சொல்லலாம். இங்கே எண்ட் யூசருக்கு எப்படி சொல்லுவோன்னா, வாயை திறந்து என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் எண்ட் யூசருக்கு எப்படி சொல்வீங்க? பிரிண்ட் ஆஃப் மூலமாக நீங்கள் சொல்லணும். ஓகே, என்கிட்டருந்து எப்படி இன்புட் வாங்குவீங்க? எண்ட் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும். அப்போ பிரிண்ட் ஆஃப்க்குன்னு ஒரு ஜோடி ஃபங்க்ஷன், ஒரு பேர் ஃபங்க்ஷன் உண்டு. எப்பயுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பேர் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் தான் என்னதுன்னா ஸ்கேன்எஃப். பிரிண்ட்எஃப்க்கு பேர் ஃபங்க்ஷன் என்னது? ஸ்கேன்எஃப். அப்போ இன்புட் ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா ஸ்கேன்எஃப் பற்றி படிக்கணும். ஏன்னா 28ஐயும் 12ஐயும் நீங்கள் ஸ்க்ரீனில் ரீட் பண்ணணும். அப்போ எப்படி ரீட் பண்ணுறது நான் அப்படின்னா, முதல்ல மெமரி அலாட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோங்க, N1. ஏன்னா இதை ஒரு இடத்துல நான் தூக்கி போடணும், இந்த 28ஐ ஒரு இடத்துல போடணும், அதை நான் N1 வச்சுக்கிறேன். 12 ஒரு இடத்துல போடணும், அதுவும் இன்டீஜர் நம்பர் N2ன்னு வச்சுக்கிறேன்.
இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு இடத்துல நான் வைக்கணும். அது வந்து ஆன்சர்னு வச்சுக்கலாம், இல்லை சம்முன்னு வச்சுக்கலாம். ஆன்சர் இல்லை சம்முன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு மெமரி அலாட் பண்ணணும். நான் முதல்ல அலாட் பண்ணியிருக்கணும். இன்ட் n1, n2, சம் இந்த மாதிரி வச்சுக்கணும். மூணு மெமரி நான் அலாட் பண்ணியிருக்கேன். n1, n2, n3ன்னு வைக்கலாம். பட் நான் மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சம்முன்னு வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய வேரியபிள். இதுக்கு எல்லாம் மெமரி அலோகேஷன் நடந்திருக்கும். ஏன் இது வேரியபிள் டிக்ளரேஷன் இன்டீஜரில் 32 பிட் கம்பைலர் இருந்தால் இதுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு 2 பைட்ஸ். டோட்டலாக எத்தனை பைட்ஸ் உங்கள் மெமரி ஆக்குபை பண்ணும்? உங்கள் ப்ரோக்ராம் ரேமில் எத்தனை பைட்ஸ் எடுக்கும் சொல்லுங்கள். ஹவு மெனி பைட்ஸ்? இது 2 பைட்ஸ், இது 2 பைட்ஸ், இது 2 பைட்ஸ். அப்போ டோட்டலாக எத்தனை பைட்ஸ்? 6. வெரி குட். ஸோ 6 பைட்ஸ் மெமரி ஆக்குபை பண்ணிக்கும். இப்போது 6 பைட்ஸ் ஆக்குபை பண்ணோன்னு இதில் எப்படி வாங்குறது அப்படின்னா, ரேம் மெமரியில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அட்ரஸ், இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கும். இப்போ 128 இருக்குது. நான் என்ன டோர் நம்பரில் இருக்கேன்? 11/236ன்னு ஒரு டோர் நம்பரில் இருக்கேன். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டோர் நம்பர் அட்ரஸ் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கேன்எஃப்க்கு என்ன தேவை? எப்பயுமே அட்ரஸ் தான் தேவை. அந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணிடும் நீங்கள் கொடுக்குற நம்பர். எப்படி கெட்சிகெச் வெயிட் பண்ணிச்சோ கீபோர்டு இன்புட்டுக்காக, ஸ்கேன்எஃப்பும் கீபோர்டு இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். அப்போ %d அப்படின்னு இது எதுக்குன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். எதை ரீட் பண்ண போகிறீங்க? இன்டீஜரையா, டபுளையா, ஃப்ளோட்டையா? ஃப்ளோட் பாயிண்டில் ரீட் பண்ணணும்னா %f. பெரிய நம்பர் லாங்குனா பெரிய நம்பர், ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 பைட்ஸ். அப்போது லாங் இன்ட்டுனா LD. நான் இப்போ இன்டீஜர்ன்றனால என்னோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னது? %d. டபுள் கோட்ஸில் அதை தான் முதல்ல கொடுக்கணும், ஸ்கேன்எஃப்னுடைய இன்புட். அதுக்கப்புறம் கமா கொடுத்து நான் இன்டீஜரை ரீட் பண்ணிடுவேன். ரீட் பண்ணிவிட்டு எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லணும். எங்கே ஸ்டோர் பண்ணணும்? n1ல் ஸ்டோர் பண்ணணும். அப்போ n1 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ இந்த n1ன்ற அட்ரஸை நான் எடுக்கணும். இந்த ஆம்பஸ்ன்றது அட்ரஸ் ஆப்ரேட்டர். ரேமில் எந்த டோர் நம்பரில் போய் உட்காந்துருக்கு அப்படின்றத இது தூக்கிட்டு வந்துடும். அதுதான் ஆம்பசன் n1. புரியுதா எப்படி ஸ்டோர் பண்ணணும்? இப்போ ரெண்டாவது n2ல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு விஸ்வாஸ் சொல்லலாமா? தர்ஷினி ஏதாவது தப்புன்னு தான் சொல்லுங்க, விஸ்வாஸ் சொல்லுவாங்க. ரெண்டாவது n2ல சேவ் பண்றதுக்கு scanf போட்டு ஓகே அந்த %d கமா போட்டு and n2 மேம். அவ்வளோதான். ஸோ அட்ரஸ் ஆப்ரேட்டர் n2. ஆண்ட்ன்றது இங்கே ஆம்பசண்ட் அப்படின்றது அட்ரஸ் ஆப்ரேட்டர். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஸ்கேனப்புக்கு அட்ரஸ் கொடுத்தா தான் அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். நிறையா பேர் இதை மறந்துடுவாங்க. ரீட் பண்ண இது எங்கேயோ போய் ஸ்டோர் பண்ணும். n2னா அதில் ஒரு கார்பேஜ் கலெக்ஷன் கிடக்கும். அதை அட்ரஸாக நினச்சிக்கிட்டு அந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணும். அது சிஸ்டமோட அட்ரஸாக இருந்துச்சுன்னா எரர் வந்து ப்ரோக்ராம் வெளியே வந்துடும், எதுக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஆம்பசன் கொடுக்கணும். அப்போ தான் n2னுடைய அட்ரஸை எடுக்கும் அது. ஓகேயா? ஸோ இதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். முதல்ல என்ன பண்ணணும்? மெமரி அலாட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்புட் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடணும், பிரிண்ட் ஆஃப் வச்சு. அவ்வளோதான், தட்ஸ் இட். பண்ணலாமா? பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்றேன். போகலாம்ல அடுத்தடுத்து? எஸ் மேம். ஓகே. இன்னைக்கு தேவ் C++. தேவ் C++ல் இன்னைக்கு ரன் பண்ணுறதுக்கு பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே கலந்து ரெண்டுமே இது வரலாட்டி அதில் கூட ஒர்க் பண்ணிக்குவீங்க. ஆனால் என்ன தேவ் C++ சொல்லிக் கொடுத்தேன்னா டர்போசியே ஒர்க் பண்ண மாட்டீங்க. அதனால எனக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இங்கே வரேன். இதுதான் தேவ் C++. ஸோ ஸ்க்ரீனில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூடு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. இங்கே வந்து கோனியூ.h தேவையில்லை, ஏன்னா இங்கே தனித்தனி விண்டோவில் தான் வரும். அதனால் வந்து கோனியூ.h இங்கே தேவைப்படாது. அது வந்து கெட்சிஹெச் கிளியர் ஸ்க்ரீன்லாம் இங்கே தேவையில்லை, ஏன்னா தனித்தனி விண்டோவில் அவுட்புட் வந்துடும். அதனால தான் நான் சில விஷயங்கள் அங்கே தான் பண்ணி பார்க்க முடியும், நல்லா இருக்கும். அதனால தான் டர்போசியவே பண்ண சொல்வேன் ஸ்டூடெண்ட்டை, சி படிக்கும்போது மட்டும். ஸோ நான் வாய்டு மெயின் இங்கே கொடுத்தா அவ்வளோ ஒர்க் ஆகாது. நம்ம இன்ட் மெயின் தான் கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் C++ கம்பைலர் அங்கே டர்போவில் நீங்கள் வாய்டு மெயினும் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம், இன்ட் மெயினும் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரிட்டர்ன் 0 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் மெமரி அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கிளியர் ஸ்க்ரீன்லாம் வரணும். அங்கே வந்து கிளியர் ஸ்க்ரீன்லாம் முதலே போடக்கூடாது.
நான் வந்து மெமரி அலாட் பண்ணுறதுக்கு int n1 n2 sum அப்படின்னு 3 வேரியபிள் வைக்கிறேன். அப்போ எதுக்கு 3க்குமே என்ன ஆகும்னா மெமரி அலாட் ஆகும். 3க்கும் மெமரி, இதுக்கு ஒரு 2 பைட்ஸ், இதுக்கு ஒரு 2 பைட்ஸ், இதுக்கு ஒரு 2 பைட்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை பைட்ஸு? 6 பைட்ஸ் ஆஃப் மெமரி அலாட் ஆகிடும். அலாட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீனை நீங்கள் அதுக்கப்புறம் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து system.cls அப்படின்னு ஏதோ சம்திங் கமாண்ட் இருக்குது. இதை கால் பண்ணாலே கிளியர் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா printfல scanfல ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் printf யூஸ் பண்ணுறேன். ஏன்னு scanfல எப்படி ரீட் பண்ணணும்? %d போட்டுட்டு கம்மா எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணுமோ அந்த அட்ரஸோ ஆம்பர்சன், எந்த இதனுடைய அட்ரஸ் எடுக்கணுனாலும் இது பேரே அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஆம்பர்சன் போடணும். இதே மாதிரி n2க்கு, ஸோ சிம்பிள் n2க்கு பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும் n1 + n2 ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரைட் டு லெஃப்ட் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த பக்கம் போடணும், சம் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போடணும். இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு இந்த சம்மில் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரி, ஸ்டோர் ஆனால் எங்கே ஸ்டோர் ஆகும்? ரேம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ ரேமுக்குள்ளே இருந்தால் வெளியே எப்படி எண்ட் யூஸருக்கு தெரியும் ஆன்சரு? அதாவது நம்ம விஸ்வஜித்து வாய் வழியாக சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் கொண்டு போய் பிரிண்ட் பண்ணால் தான் தெரியும். நிறைய பேர் இது வரைக்கும் பண்ணிடுவாங்க, பிரிண்ட் எழுதுறதை விட்டுருவாங்க, ஸ்க்ரீனில் என்ன வரமாட்டேங்குன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணணும் பாருங்கள். எந்த ஒரு மெசேஜ்னாலும் என்ன பண்ணும்? த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். சம்முன்றதுனால இங்கே இஸ் கொடுக்குறேன், ஆர் கொடுக்காம. இங்கே வந்து சம்மே வரணும்னா இந்த சம் இங்கே வராது. அப்படியே இந்த சம் என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. 90 இருக்கலாம், 45 கொடுத்தா 19 இருக்கலாம், 50 கொடுத்தா 100 இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு அன்னோன் இன்டீஜர் வருதுன்னா அங்கேயுமே நான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், %d. அப்போ இங்கே ஒரு %d ஒரு இன்டீஜர் வருதுன்னு நான் சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு இந்த ஃபுல் ஸ்டாப், இந்த சென்டென்ஸ் முடியறதுக்கு ஃபுல் ஸ்டாப், என்டர் 2 என்டர் அந்த இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் 2 என்டர், பார்க்குறதுக்கு துண்டாக தெரியும். ஸோ த சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் என்ன வரணுன்றத நான் கமாக்கு அப்புறம் சொல்லி ஆகணும். அப்போ இந்த இடத்துல சம் கொடுக்கணும். இந்த சம் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு %d எதுன்னு பார்க்கும், அதில் வந்து உட்காரும். 2-3 %d இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்படி printf போடுறது பதிலாக இன்னொரு printf போடுறேன் பாருங்கள். The sum of %d and %d. அப்போ the sum of, நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் வந்து 28 கீழே வந்து 12 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 28 and 12 is 14 வரணும். அப்போ முதல்ல எனக்கு என்ன வரணும்? n1 வேல்யூ, அடுத்து n2 வேல்யூ, அடுத்து சம் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு n1 ஃபஸ்ட்டு %dயில் அட்டாச் ஆயிரும், செகண்ட் n2 செகண்ட் %dயில் அட்டாச் ஆயிரும், சம் வந்து தேர்ட் %dயில் அட்டாச் ஆகி ஷோ ஆயிரும். இதை சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S. இங்கே காப்பி எல்லாமே ஒர்க் ஆகும், ஏன்னா இது விண்டோஸ் ஃபார்மேட். லேட்டரான் வந்த IDE நிறைய காலேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க இதை படிப்புக்காக. இது டர்போசிலாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணது தான். நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணி வச்சு அதில் ஸ்டோர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே டவுன்லோட்ஸில் சேவ் ஆகுது. ஸோ நான் சும்மா இப்போது விஸ்வாவுக்கும் தர்ஷினிக்கும் எடுக்கிறதுனால VD_ போட்டு ஒரு வந்து அடிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ add.c என்றைக்குமே கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக நேம் கொடுக்கணும். ஸோ நான் அதனால் இப்படி கொடுத்துருக்கேன். சேவ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸு டர்போ டெவ்வில் இருக்கும். இதில் முதல்ல பாருங்கள், இது வந்து கம்பைல், F9 ப்ரெஸ் பண்ணலாம். இது ரன், இது கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே பண்ணும். ஸோ நீங்கள் முதல்ல கம்பைல் பண்ணிவிட்டு வேணால் ரன் பண்ணலாம் அடுத்து தனியாக. எப்போயுமே நீங்கள் ரன் மட்டும் பண்ணணும், ஏற்கனவே பழைய அவுட்புட் தான் வேணும்னா இதை பண்ணலாம். இல்லை நான் எடிட் பண்ணியிருக்கேன் எனக்கு புதுசாக பண்ணணும்னா கம்பைல் ரன்னு சேர்த்து பண்ணுன்னா F11 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ரன் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வேண்டாம், system.cls அது கொடுக்க வேண்டாம், Kony.hல் இருக்கும். இங்கே தேவையில்லை, கிளியர் ஸ்க்ரீன் தனி விண்டோவில் தான் வரும். இப்போ பாருங்கள், மெமரி அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆனவுடனே ஸ்கேனஃபில் நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க. அப்போது இதுதான் தனி அவுட்புட் தனி விண்டோவில் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னே யூசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? ஒன்றுமே இல்லை. யூசர் என்னன்னு நினைப்பாருன்னா என்ட்ரு தட்டி பார்ப்பாரு, என்ன ஒன்றுமே வரமாட்டேங்கி,
ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் சரியில்லைப்பா, எனக்கு எரராக தான் இருக்குன்னு ரன் ஆகலை சொல்லுவாங்க. நீ என்ன சொல்வீங்க பார்த்தோன்னே? நம்பர் டைப் பண்ணுங்க அப்படி சொல்லுவீங்க. அவர் நம்பர் டைப் பண்ணி என்டர் தட்டினோடனே என்ன பண்ணப்பா அடுத்துன்னு கேட்பார். ஏன்னா உங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் உருவாக்கின கால்குலேட்டர் எப்படி இல்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அங்கே இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 12 எனக்கு எப்படிப்பா தெரியும்னு நான் கேட்பேன். அப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருக்கணும். உங்கள் ப்ரோக்ராமில் எப்பயுமே ஒரு ஸ்கேனஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரிண்ட் போட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அப்போ என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ அவர் உங்ககிட்ட வருவாரா? கண்டிப்பாக வரமாட்டார். ஏன்னா அவருக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சரியா? ஓகே, செகண்ட் நம்பர். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. இப்போ நான் F11 கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏன்னா என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் நான் வரவே மாட்டேன். ஸோ இப்போ 28 அப்படின்னு கொடுக்குறேன்னா என்டர் தட்டிட்டு, செகண்ட் நம்பர் வந்து 12 அப்படின்னு கொடுக்குறேன்னா என்டர் தட்டினோடனே த சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 40ன்னு போட்டுக்கலாம். இல்லை த சம் ஆஃப் 28 and 12 இஸ் 40. இப்போ வேறு ஏதாவது நம்பர் கொடுப்போம் பாருங்கள். F11 ப்ரெஸ் பண்ணுறேன். 55 75. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 0 1 13 130. ஸோ 130 வருது. 130. ஸோ இது அவுட்புட் பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் ரன் ஆச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா அது போயிடும். டோட்டலாக நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் ரன் பண்ணுறதுக்குன்னு கீழே வரும். என்டர் தட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் போயிடும். நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ரன் பண்ணிங்கன்னா எரர் வந்துடும், ரன் ஆகாது. எக்ஸீடு அந்த மாதிரி எரர் வரும். டர்போ தேவ் C++ கம்பைலர். நீங்கள் ஆனால் தேவ் C++ யூஸ் பண்ண வேண்டாம், டர்போ C++ஏ யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இதில் சில சம் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு நிமிஷம். டேட்டா டைப்ஸ், கமெண்ட்டு, டோக்கன்ஸ்லாம் பாருங்கள். கமெண்ட்டுன்றது நம்ம அந்த சிம்பிளுக்குள்ளே எழுதணும்னா அந்த சி ப்ரோக்ராம் கம்பைலர் அதை இக்னோர் பண்ணிடும், பார்க்காது. அதான் கமெண்ட்டு. டோக்கன்ஸ்னால் நம்ம பார்க்குறோம்ல, டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம், இதெல்லாமே நம்ம டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் விட்டுருங்க. டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் நம்ம ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். டேட்டா டைப்னால் என்ன, என்னெல்லாம் டேட்டா டைப் இருக்குது நம்ம பார்த்தது. இப்போ இன்ட்டு பார்த்துருக்குறோம். மெயினாக இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சைன்டு அன்சைன்டு இருக்கும். நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் மாற்றி மாற்றி இது பண்ணுறதுக்கு. அன்சைன்டுன்றப்ப பாசிட்டிவ் நம்பர் இருக்கிற நம்பர்ஸ் கிட்டத்தட்ட அந்த 32,000 நெகட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ் நம்பராக மாறும்போது எனக்கு அதிகமான நம்பரை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு பிட்டு கிடச்சதுனால சைன் பிட்டு தேவையில்லை அன்சைன்டு எண்டில். அதனால 65,000 வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் நம்பரே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையில்லாமல் இன்ட்டு போட வேண்டாம். அன்சைன்டு ஸ்பேஸ் இன்ட் N1 N2 போட்டிங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் நம்பர் ஸ்டோர் பண்ண முடியாது, ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ளோட்டு, டபுள், லாங்கெல்லாம் இருக்குது. அது மாதிரி மேம் எப்படி இன்டீஜர் வந்து 2 பைட்ஸா 4 பைட்ஸா நான் தெரிஞ்சுக்கிறது? என்னோட இன்ட் வந்து 2 பைட்ஸ் தான் எடுக்குது, இல்லை 64 பிட் கம்பைலராக நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, சைஸ் ஆஃப்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. நீங்கள் சைஸ் ஆஃப் இன்ட்டுன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த வேரியபிள் நேமை கொடுத்தாலும் அது எவ்வளோ பைட்டுன்றதை ரிட்டர்ன் பண்ணிடும், 2 4. அதுக்குரிய கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இது கொடுத்துருக்கோம். சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர், வேரியபிள் நேமும் போடலாம், போட்டு இதில் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 32 பிட் சிஸ்டமில் 2 வந்திருக்கு, 64 பிட் சிஸ்டமில் அதே ப்ரோக்ராம் 4 வந்திருக்கு. அப்போ இது 4 பைட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேரியபிள் நேம் டிக்ளரேஷன்னா எப்படி இருக்கும், நேம் எப்படிலாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரே ஃபஸ்ட்டு லைனில் இருக்கணும். பொசிஷன் ஆஃப் த வேரியபிள் டிக்ளரேஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதினாலும் சரி, மெயின் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு எழுத சொல்லி கொடுத்தாலும் உங்களோட மெமரி அலோகேஷன் முதல் லைனில் இருக்கணும். கிளியர் ஸ்க்ரீன் கூட வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைனில் இருக்கணும். ஓகேயா? அப்புறம் இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நான் உங்களுக்கு அடிஷன் சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி நீங்கள் சப்ராக்ஷனுக்கு பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனுக்கு பண்ணலாம், டிவிஷனுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மாடுலோ டிவிஷன், இது ஆமாம் ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும், இது குவாஷன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இது பாருங்க, டு ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 கிவன் இன்டீஜர் நம்பர். இதைத்தான் இப்போ நம்ம பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூக்கு பண்ணணும் சம் ஆஃப். அது மாதிரி டிஃபரன்ஸ் டபுளுக்கு கண்டுபிடிக்கணும்.
2 டபுள் வேல்யூவை வாங்கி அதுக்கு டிஃப்ரென்ஸ் அப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் 2 லாங் வேல்யூ, 2 லாங் வேல்யூவை வாங்கிட்டு அதுக்கு ப்ராடக்ட் விச் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 இன்டீஜர் வாங்கி குவாஷன்ட்டும் ரிமைண்டருமே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்கு, கண்டிப்பாக ChatGPTயோ இன்டர்நெட்டோ யூஸ் பண்ணாதீங்க. 2 நம்பர் வாங்கி இப்போ பண்ண அதே ப்ரோக்ராம் ஆட் பண்ணி சம் எனக்கு வரணும். ஆனால் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற எந்த சைன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ராக்ஷன் மற்ற எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் மட்டும் உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாது. 2 நம்பர் கொடுத்தேன்னா நான் ஆட் ஆகி வரணும். இதுதான் உங்கள் டாஸ்க்கு. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, டைம் இருக்குது அப்படின்னா நாளைக்கே முடிக்கணும்னு இல்லை, டைம் இருக்குன்னா முடிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 5 மார்க்கும் வாங்கிட்டு அவங்களுடைய டோட்டலும் ஆவரேஜ் இப்போ எப்படி பயோடேட்டா டேபிள் மாதிரி டிஸ்பிளே பண்ணீங்க அது மாதிரி ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் இன்புட் வாங்கிட்டு கூட கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். வாங்கிட்டு நல்ல ஒரு பாக்ஸுக்குள்ளே அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம் வித் கீழே டோட்டல் அண்ட் ஆவரேஜோட. புரியுதா? இதுக்கெல்லாம் வேரியபிள் நேம் வச்சுக்கோங்க. தமிழுக்கு TAMனு வச்சுக்கலாம், 3 லெட்டரில் வச்சுக்கலாம். இல்லாட்டி சில பேர் மார்க் 1 மார்க் 2ன்னு வச்சுக்குவாங்க. அப்படி வேண்டாம், எந்த மார்க் எதுக்குன்னு தெரியாது. ஸோ தமிழ்னா TAM, இங்கிலீஷ்னா ENG அப்படி வேரியபிள் வச்சுக்கோங்க. மேக்ஸ்னா MAT, சயின்ஸு SCI, சோசியலுக்கு SOC அந்த மாதிரி. ஓகேயா? ஓகே, போதும். இன்னைக்கு நிறைய நேரம் எடுத்தாச்சு. நீங்கள் ஒர்க்கும் கொடுத்துட்டேன், நாளைக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். தர்ஷினி நீயும் தான். ஓகே மேம். சரி, பாய். பாய் தர்ஷினி, கட் பண்ணிக்கோ. தேங்க்யூ மேம். பாய். விஸ்வஜித் நீங்களும் தான். இன்னைக்கு சூப்பர், நீங்கள் சப்மிட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிடணும். டெய்லி அப்பப்போ ஒர்க் முடிச்சிருங்க, சரியா? ஓகே மேம். ஓகே. இன்னைக்கு நிறைய கொடுத்தாச்சு. ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துருங்க, ஒரு தனி நோட்டு போடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த நோட்டை நம்ம பார்ப்போம். ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். இப்போ இந்த சைடு ரைட் சைடில் ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அதுக்கு கீழே அவுட்புட் எழுதுங்க. லெஃப்ட் சைடில் ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க, அன்ரூல்டு 2 ஸ்கொயரில் கூட வாங்கி வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் இப்போ இஃப் கண்டிஷன் வச்சு எழுதுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றின டீட்டெயிலு, சின்ன ஹிண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சின்டாக்ஸு, அது மாதிரி சில விஷயங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ஓகே மேம். ஓகே, பாய். தேங்க்யூ மேம்.